அதோ சார், பேங்க்குக்கு போனோம். செக் ஸ்டாப் பேமெண்ட் ஆயிடுச்சு, நீங்க தான் பண்ணீங்கன்றாங்க. ஏதோ தப்பா இருக்கு, கால் பண்ணி நீங்க சொல்லுங்க சார். இல்லம்மா, தப்பாலாம் பண்ணல, நான் தான் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தேன். ஏன் எதுவும் பிரச்சனையா சார்? இல்லம்மா, இனிமேல் உங்க கூட பிசினஸ் டீல் வேண்டாம்மா. சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே சார் கூப்பிட்டு பிசினஸ் கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி டீல் முடிச்சோம்ல சார், அவ்வளோ ப்ரெஷர்லையும். அதுக்கப்புறம் நீங்களே தான் 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தீங்க. இப்போ திடீர்னு ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பிசினஸே வேண்டான்றீங்க. நான் தாம்மா ஃபர்ஸ்ட் கொடுத்தேன், நான் தான் இப்ப வேண்டான்னு சொல்றேன், விட்டுருங்க. சார் என்ன சார், எப்படி சார் திடீர்னு விட முடியும்? இங்க பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்க சப்ளை பண்ணிட்டீங்க, ஓகே. திரும்பவும் நான் தான் அட்வான்ஸ் கொடுத்தேன், இப்போ எனக்கு பிடிக்கல, அதான் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? சார் என்ன சார் இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கு மேல விளக்கமாலாம் சொல்ல முடியாதுப்பா, நீங்க கிளம்புங்கம்மா. சார் சார் என்ன ஈஸியா அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாரு? என்ன மேடம் இதெல்லாம்? சார் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. சாரா இந்த முடிவு எடுக்கலமா, உங்க சைடுல இருந்து யாரோ ஃபோன் பண்ணி பேசினாங்க, அதனாலதான் இப்படி ஆயிருச்சு. எங்க சைடுல இருந்து யார் சொன்னது? இங்க பாருங்க, வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க. அறிவுக்கரசின்னு ஒரு லேடி பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் சார் இந்த முடிவை எடுத்தாரு. என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது.